Hello guys, welcome to this channel. 12th standard and this video is for you. Unit 3 English poem All the Words a Stage from As You Like It அப்படின்னு சொல்கிற வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிதான். இது ஒரு ஃபேவரட்டான போயம் அண்ட் இது ஒரு ஃபேவரட்டான போயட் எழுதுனது. அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எவ்வளோ பெரிய போயட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பொயட்ரி அப்படின்னு சொல்லவே வேண்டாம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயம், ஃபேமஸான போயம் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். அண்ட் நீங்கள் தம்ப்னைன்லேயே பார்த்துருப்பீங்க இது என்ன அப்படின்ட்டு. ஆல் த வேர்ட்ஸ் ஸ்டேஜ். இந்த ஆல் வேர்ட்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளேருந்து சொல்லலாம். அதாவது தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை முடிக்கிறான், என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில் பண்ணுறான், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எப்படி அவனோட வாழ்க்கையை பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸும் கூட. தன்னுடைய ஸ்டேஜஸ், அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த போயம். இந்த போயமுடைய ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த வேர்ட்ஸ் ஸ்டேஜ். அதாவது வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதினது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோடைய சைக்கிள் நம்ம படிச்சிருப்போம். அண்ட் ஒவ்வொன்றையும் ஃப்ராகு அதோடைய ஸ்டேஜஸ் படிச்சிருப்போம். இப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சுழற்சி, லைஃப் சைக்கிள் அப்படின்ட்டு ஒன்று இருக்க தான் செய்யுது ஒவ்வொன்றுடைய வாழ்க்கையிலையும். அப்படி மனிதர்களுடைய லைஃப் சைக்கிள் எழுதியிருக்கிறாரு வில்லியம் ஷேக்ஸ்பியர் இந்த போயமில். இப்போ இந்த போயம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இப்போ அதை பற்றி லைனை படி நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் அவருடைய வாழ்க்கையை என்னோட கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, லைஃப் இஸ் கம்பேர் டு ட்ராமா. வாழ்க்கையை நாடகத்துடைய ஒப்பிட்டிருக்கிறாரு வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி வேர்ட்ஸ் ஸ்டேஜ். உங்களுக்கு ஆல் தி வேர்ட்ஸ் ஸ்டேஜ்னால் என்னன்னு தோணுது? உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. இந்த நாடக மேடையில் நடிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தான் மனிதர்கள் அப்படிங்கிறத அடுத்த லைனில் சொல்கிறாரு. ஆல் த மென் அண்ட் உமென் மியர்லி பிளேயர்ஸ். இங்கே பிளேயர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள், ஆக்டர்ஸ் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாரு. இப்போ முதல்ல அவர் சொல்கிறது உலகமே ஒரு நாடக மேடை, அந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் ஆண் பெண் இருவருமே நடிகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறுமையான நடிகர்கள் அப்படிங்கிறதான் இந்த லைன் மூலிமா அவர் சொல்கிறாரு. தே ஹாவ் தியர் எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ். தேர் எக்ஸிட்ஸ் அண்ட் தியர் என்ட்ரன்ஸ். எக்ஸிட் அப்படின்னா முடிவு அப்படின்னு சொல்கிறோம். என்ட்ரன்ஸ் அப்படின்னா ஆரம்பம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இங்கே ஆரம்பம் என்ன முடிவு என்னன்னு பார்த்தோம்னா, ஆரம்பம் என்ட்ரன்ஸ் எதுடைய கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு, பர்த்தை. அண்ட் இங்கே எக்ஸிட் அப்படின்னு சொல்லும்போது இறப்பு, டெத்தை இங்கே சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் வாழ்கிறான், அந்த மனுஷர்கள் எல்லாருமே முதல்ல ஒரு உலகம் சொல்லும்போது அது நாடக மேடை, அந்த நாடக மேடையில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் நடிகர்கள். அந்த நடிகர்களுக்கு என்னது இருக்கா, ஆரம்பம் தொடக்கம் முதல் முடிவு வரை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேஜஸாக நான் பிரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அந்த வாழ்க்கையில் நம்ம என்டர் ஆகிறோம். எக்ஸிட் சொல்லும்போது இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம போகிறோம். அப்போ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது என்ட்ரன்ஸ், முடிவு நம்மளுடைய எக்ஸிட் அப்படின்ட்டு இங்கே அழகாக சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் லைஃப் பிளேஸ் மெனி பார்ட்ஸ். இங்கே ஒன் மேன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது இங்கே டைம்னு சொல்லியிருக்காரு. அதுதான் லைஃப் டைம் அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. மெனி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பல கதாபாத்திரங்களையும் சரி பல பருவங்களையும் சரி அவன் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கதாபாத்திரங்கள், கேரக்டர்ஸை சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது இது தமிழ் வார்த்தை என்ன சொல்லுறாங்கன்னா மழலை பருவம். முதல் பருவம் நம்மளுடைய மழலை பருவம் தான். எப்போவுமே நம்ம ஒருத்தங்க பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம பிறந்தோடனே 10 வயசு ஆகிறது இல்லை. நம்மளோட வாழ்க்கையோட ஆரம்பமே நம்மளுடைய ஒரு வயசுலேருந்து தான், மழலை பருவத்திலேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்குன்னு தெரியும். அதேபடி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஹிஸ் ஆக்ட் பீயிங் 7 ஏஜஸ். அவருடைய பருவங்கள் 7 நம்மளுக்கு பிரிச்சிருக்காரு நம்மளுடைய வாழ்க்கையை. அட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபேன்ட். முதல்ல என்னென்னா மழலை பருவம். இங்கே ஏஜஸ் அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் டைம், நம்மளுடைய வாழ்க்கையின் பாகம் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ மியூலிங் அண்ட் பக்கிங் இன் ஹிஸ் நர்ஸ் ஆர்ம். இங்கே நர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மதர் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆர்ம்ஸ்ன்னு சொல்லும்போது தெரியும் நம்மளுடைய கை, தோள்பட்டை அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே மியூலிங் அண்ட் பக்கிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தை கூட விளையாடும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். திடீர்னு சத்தம் போடுவாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு அது புரியாது. ஒரு கேட் சொல்லலாம், கேட் திடீர்னு ஒரு சத்தம் விடும், கீச்சுன்னு. அந்த மாதிரி தான் ஒரு குழந்தையும் விடுது. அதை தான் இங்கே மியூலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ ஸ்மால் வீக் நாய்ஸ் தட் கேட் மேக்ஸ். ஒரு
கேட் மேக் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வீக்கான ஒரு சத்தத்தை விடுது அப்படின்ட்டு சொல்கிறது தான் இங்கே மியூலிங் சொல்லியிருக்காங்க. பக்கிங் அப்படிங்கிறது வாமிட்டிங். வாமிட்டிங் அப்படின்னா என்னென்னா, சில குழந்தைகள் எச்சில் வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தன்னுடைய மதருடைய தோள்பட்டையில் எச்சில் வெடிக்கிறது, ஏதாவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அதை வெளியே தள்ளுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே என்னென்னு சொல்லியிருக்காங்க, மியூலிங் அண்ட் பக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 ஸ்கூல் பாய், அதாவது குழந்தை பருவத்துக்கு அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு போவோம் கரெக்டாக. எல்கேஜி போகும் அப்படின்னா அது ஆரம்பம், நம்மளுடைய வாழ்க்கையில் பள்ளியோட ஆரம்பம். அப்போ ஸ்கூல் பாய் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுடலாமா, எப்படி லீவ் போடலாம் அப்படின்ட்டு கட்டடிக்க பார்ப்போம். மனசே இருக்காது நம்மளுக்கு ஸ்கூல் போகவே. அதுக்கடுத்து போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கு அடுத்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த வைனிங் ஸ்கூல் பாய். வைனிங் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸிங் அன்ஹாப்பினஸ், தன்னுடைய வாழ்க்கையில் அது ஹாப்பினஸ்ஸே இல்லாத மாதிரி வெளிப்படுத்துறது, சோகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்கூல் பாய் அப்படின்னு சொல்லலாம். வித் ஹிஸ் ஸ்கேச்சல். ஸ்கேச்சல் அப்படின்னா இங்கே அவனுடைய பேக்கை குறிக்கிது. ஸ்கூல் பாய் பேக், அதாவது ஸ்கூல் பேக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ், அவனுடைய பொடிவான காலை நேரத்தில் அவன் எப்படி போகிறான், ஊர்ந்து ஊர்ந்து நத்த மாதிரி போகிறான். அதாவது க்ரீப்பிங் லைக் அ ஸ்னெயில். ஸ்னெயில் எப்படி மெல்ல மெல்ல நகர்ந்து நகர்ந்து போகும், ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்ட்டு ஸ்லோலி நடக்கிறது தான் அன்வில்லிங்லி டு ஸ்கூல். அன்வில்லிங்லி டு ஸ்கூல்னால் ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகிழ்வற்ற பள்ளி பையன் தன் தோல் பையுடன் பிரகாசிக்கும் காலை நேரத்தில் நத்தை போல் ஊர்ந்து பள்ளிக்கு செல்ல மனமில்லாத நாய் பள்ளிக்கு செல்கிறான் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. மூணாவது ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவர். அண்ட் இந்த லவரில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷையிங் லைக் ஃபர்னன்ஸ் வித் வாய்ஃபுல் பேலட் மேட் டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் ஐப்ரோ. வாய்ஃபுல் அப்படின்னா அன்ஹாப்பி. அவன் தன்னுடைய காதலிக்காக நிறைய பேலட் அப்படின்னு சொல்லும்போது கடிதங்கள் எழுதுகிறான். அந்த கடிதங்களை அவள் அக்செப்ட் பண்ணுறாளா இல்லையா அப்படிங்கிறத நினச்சி அவன் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ் 4லேருந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்ட் 1லேருந்து விடைபெறுறது மீ.